World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக செல்வி பவித்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் சிறப்புரையாற்றுவார்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனமெல்லாம் தரும், அன்பர் என்பர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபாசம் முடியும் போல் உங்களுக்கு நிறைவேறும். இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் வே. இன்னும் இதுல ஒவ்வொரு மாசமும் என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் மீட்டிங்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இப்ப குலதெய்வ கோவிலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வ கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில்ல பண்டிகைகள் விழாக்கள் அப்படின்ற போடும்போது நீங்க உங்களுக்கான ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு நீங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி மட்டும் கொடுக்காம உங்களால முடிஞ்ச ஒரு பொருள் உதவியோ ஒரு பண உதவியோ ஏதாவது அந்த கோவிலுக்கு எக்ஸ்ட்ரா செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது உங்களுடைய முன்னோர்கள் அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபட்டாங்களோ அதுல எந்தவித மாற்றமுமே இல்லாம அதே மாதிரி அதே சிறப்பாக நீங்க வழிபட்டாதான் அந்த குலதெய்வத்தோட அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5ஆம் பாவத்துல குலதெய்வம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் புத்திர பாக்கியம், குழந்தை பேர். நான் பார்க்குற அதிகப்படியான பேஷண்ட்ஸ் யாருன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தான் நான் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம், இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. யாரை பார்த்தாலும் கேர்ள்ஸ்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. இப்போ மேல்ஸ் பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இதனால ஒரு குழந்தை பேருக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு என்ன காரணம், குழந்தை பாக்கியத்துல ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரே காரணம், குலதெய்வத்தின் அருள் ஆசீர்வாதங்கள் இல்லை. அதனாலதான் குழந்தை பாக்கியத்திலையும் பிரச்சனை. அப்ப குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்களே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிடும். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உங்களோட ஜாதகத்துல பிதுர் சாபம் இருக்கா, இல்ல மாதுரு சாபம் இருக்கா, இல்ல சர்பதோஷம் இருக்கா, இதை பார்த்தீங்க, இதுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுடைய குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5ஆம் பாவகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் பாவகாதி 6, 8, 12 இருந்தாலும் ஈஸியா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம், இந்த ஜாதகத்துல குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, 5ஆம் பாவகத்தில் ராகு கேது இருப்பது. நெக்ஸ்ட் 5ஆம் பாவக அதிபதி 6, 8, 12 இருப்பது. நெக்ஸ்ட் 5ஆம் பாவத்துக்கு இருபுறமும், அதாவது 4ஆம் வீட்லயும் 6ஆம் வீட்லயும் இருபுறமும் பாவ கிரகங்கள் இருப்பது. 5ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இருக்கிறது. 5ஆம் பாவக அதிபதி நீச்சம், அஸ்தங்கம் இல்ல 0 டிகிரியில் இருக்கிறது, அவமரிப்பு பாதத்துல நிற்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. சோ 5ஆம் பாவகத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க, இதுக்கு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அற்புதமான ஒரு சொல்யூஷன் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாரும் என்கிட்ட இன்ஃபர்டிலிட்டியின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் இந்த சொல்யூஷன் தான் சொல்றேன். அதில் 90% ஆஃப் பேருக்கு இது சக்சஸ் ஆகும். 10%க்கு வேற ஒரு சில தோஷங்கள் இருக்கும், அதனால அது வரும். ஸோ அந்த புலிப்பாணி சித்தர் இதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காரு. எப்படி 5ஆம் பாவத்துல அந்த புத்திர தோஷத்துக்கு என்ன ஒரு தீர்வு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு, பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறும், சீரப்பா சென்மனுக்கு புத்திர தோடம், தீர்ப்பதற்கு வகை விவரம் சொல்வேன் மைந்தா, கூறப்பா கோதையுமே அரசு சுற்றி, குற்றமில்லா கண்ணியருக்கு தானம் செய்த வீரப்பா தீருமடா தோடம் தோடம், விதியுள்ள சென்மன் அவன் செனிப்பான் பாரே. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு அப்படின்னா நான் என்ன சொல்ல போறேன் கேளு. பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறு, பஞ்சமம் அப்படின்றது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவத்துல ராகு கேது இருக்கிறப்ப அந்த ஜாதகருக்கு சீரப்பா சென்மனுக்கு புத்திர தோடம், தோடம் அப்படின்றது தோஷம். அப்ப புத்திர தோஷம் இருக்கு, அவருக்கு என்ன தீர்ப்பதற்கு வகை விவரம் சொல்வேன் மைந்தா, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் சொல்றேன் கேளு. குற்றம், அத
கூடப்பா கோதையுமே அரசு சுற்றி. இங்கதான் மெயின் பாயிண்ட் சொல்றாரு. அந்த ஜாதகருடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு அரச மரத்தை சுற்றி வழிபட்டு குற்றமில்லா கன்னியருக்கு தானம் செய்தார். அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத சின்ன பேபிஸ் குழந்தைகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு தானம் செய்தார். விலகுமடா தோடம் அப்படின்னா புத்திர தோஷம் விலகிடும். எப்படி பிறப்பான விதியுள்ள சென்மனவன் செனிப்பான் பாரு, நல்ல ஆயுள் பலமுடைய குழந்தை பிறப்பான் அப்படின்னு நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. சோ எல்லாருக்கும் புரியுதுங்களா? புத்திர தோஷத்துக்கு புலிப்பாணி சித்தரே வந்துட்டு அற்புதமான வழிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை தெரியாம நம்ம நிறைய பேர் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு IVF IUI அப்படின்னு லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. 90% பேருக்கு வந்துட்டு நான் ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுக்குறேன், பிளஸ் இதையும் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அது மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுலையுமே ஆக்ட் ஆகுது. இப்போ இது கூட இந்த ரெமெடியும் சொல்லும்போது அவங்களோட கர்மா வருது. ஸோ டோட்டல் பாடியும் கிளென்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு நல்லா ஆயுள் பலமுள்ள புத்திரர்கள் பிறகுறாங்க. சரி, அப்புறம் எங்க அம்மாட்ட வந்துட்டு அம்மா நாளைக்கு 5ஆம் முகத்தின் அற்புதங்களாம் என்ன டாபிக் பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து திரியோ கரணம் அப்படின்றனால என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட், இப்போ பிரெக்னன்சி கிட்ல வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நெக்ஸ்ட் அவ்வளோதான் சார் அவ்வளோ டிசிட் பிரெக்னன்சி கிட்ல உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் டேட்டிங் ஸ்கேன் பண்றீங்க அப்படின்றப்ப அப்போ வந்துட்டு ஒரு கரசை கரணம் வர நாள்ல பாருங்க, இல்லாட்டி ரொம்ப காஸ்ட்லியான IVF பண்றீங்க, IUI ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்க, எந்த நாள்ல போகலாம் அப்படின்னா அதுவும் கரசை கரணம் வரும் நாள்ல குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே இப்போ டெலிவரி டைம்ல கூட ஒரு கரசை கரணம் நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட வச்சுட்டு அந்த டெலிவரி டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேபியும் மதரும் நல்லா ஹெல்த்தியா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நல்லபடியா அந்த குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, thank you so much. Myself and Dr. Pavitra, homeopathy consultant and medical astrologer. My phone number வந்துட்டு 9787327308. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நாமக்கல் ஜோதிட நல்வாழ் சங்கத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் பேசியிருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். தேங்க்யூ ஸோ மச். மிக டாக்டர் பவித்ரா செல்வி டாக்டர் பவித்ரா அவர்கள் மிக அற்புதமான ஒரு சிறப்பான உரை புத்திரபாவத்தை பற்றி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரசை கரணம் உள்ள நபர்களை வைத்துக்கொண்டு புத்திர சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் கரசை கரணம் தான், நான் நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி 100% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படிங்க.